சிவசிவ. திருச்சிற்றம்பலம். பிறவி இல்லாதவர் யார்? இக்கேள்விக்குரிய விடையினை சிவதர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் 255ஆம் பாடலில் அருளியுள்ளார்கள். இப்பாடலை காண்போம். மேலைய சிவலோகத்துள் விரவினர் ஒருமை மேவி ஞாலமும் அடையார் ஞால இறுதியை நாசம் ஆக்கும் காலமும் அணைய உள்ள கருப்பினை அறுத்து காட்டும் மூல பண்டாரம் தன்னை முகந்து இருப்பர் முத்தர் என்பதாகும். இப்பாடலில் வரும் மேலை என்றால் மேன்மை என்று பொருள். விரைவினர் என்றால் அடைந்தவர் என்று பொருள். ஞாலம் என்றால் நில உலகு. ஞால இறுதி என்றால் உலக முடிவு ஊழி. அணைய என்றால் பொருந்த. உள்ள கருப்பு என்றால் ஆணவம் முதலிய மன அழுக்குகள் மன அழுக்கு என்று பொருள். முகந்து என்றால் மொண்டு அனுபவித்து என்று பொருள். உகந்து என்றால் விரும்பி. மேவி என்றால் பொருந்தி. முத்தர் என்றால் எல்லா பற்றுக்களில் இருந்தும் விடுபட்டவர் என்று பொருள். மூலப்பண்டாரம் என்றால் இறைவன் தன் அடியவர்களுக்கு வழங்கும் சேமநிதியாகிய திருவருள் இன்பம், அதாவது சிவானந்தம் ஆகும். வீடு பேற்று சரக்கரை இறைவன் கொடை என்று பண்டிதமணி திரு நவநீத கிருஷ்ண பாரதியார் அவர்கள் கூறுகிறார். மூலப்பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே என்று மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாசகம் திருப்பாண்டி பதிக 5வது பாடலில் அருளியுள்ளார்கள். இனி பாடலின் பொருளை காண்போம். மேன்மையான சிவ உலகை அடைந்தவர்கள் அங்கு மன ஒருமை பொருந்தி மீண்டும் நிலத்தில் வந்து பிறவாதவர்களாய் ஆணவம் முதலான மன அழுக்குகளை ஒழித்து சிவபிரான் திருவருள் பெற்று முக்தி இன்பம் பெறுவர். திருச்சிற்றம்பலம்.